கலைஞர் HD கனடாவின் இன்றைய முக்கிய செய்திகள். இலங்கை செய்திகள். கிழக்கு பல்கலைக்கழகத்தில் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருந்த போது அங்கு வந்த ஏறாவூர் போலீசார் முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கும் நிகழ்வினை தடுக்கும் வகையிலான அட்டகாசம் புரிந்துள்ளனர். தமிழின படுகொலை வாரத்தின் இறுதி நாள் நிகழ்வுகள் இன்றைய தினம் வடகிழக்கில் உணர்வுபூர்வமாக நடைபெற்று வருகின்றது. கிழக்கு பல்கலைக்கழகத்தில் இன்று முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் வாரம் அனுஷ்டிக்கப்பட்ட நிலையில் அங்கு வந்த போலீசார் அங்கிருந்த மாணவர்களை அச்சுறுத்தியதுடன் அங்கு கட்டப்பட்டிருந்த கொடிகளையும் அறுத்து சென்றனர். எனினும் பல்கலைக்கழக மாணவர்களினால் தொடர்ச்சியாக முள்ளிவாய்க்கால் கஞ்சி பரிமாறும் செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்ட நிலையில் மீண்டும் அங்கு வந்த ஏறாவூர் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி பதாகைகளை அகற்றியதுடன் அங்கு சுடரேற்ற வேண்டாம் எனவும் அச்சுறுத்தினார்கள். அங்கிருந்தவர்களை புகைப்படம் எடுத்து அச்சுறுத்தும் செயற்பாடுகளும் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. அத்துடன் ஊடகவியலாளர்களையும் அச்சுறுத்தும் வகையில் கையடக்க தொலைபேசிகளில் சீருடை அணியாத நிலையில் இருந்த போலீசார் வீடியோ எடுத்து அச்சுறுத்தியுள்ளனர். போலீசாரின் அச்சுறுத்தல்கள் மத்தியிலும் மாணவர்கள் சுடர்களை ஏற்றி மலரஞ்சலி செலுத்த இருந்த வேளை அதை தடுத்ததோடு பின் அந்த இடத்தை விட்டு பல்கலைக்கழகத்திற்கு உள்ளே செல்லுமாறும் இல்லை என்றால் உங்களை கைது செய்வோம் எனவும் மாணவர்களை போலீசார் மிரட்டினார்கள். ஊடகவியலாளர்கள் ஏன் இவ்வாறு நடந்து கொள்கின்றீர்கள் என தடுக்கின்ற பொழுதும் அதற்கும் சரியான பதில் இல்லாமல் இவர்களை கலைந்து செல்ல சொல்லுங்கள், இல்லை என்றால் இவர்களை கைது செய்வோம் என அச்சுறுத்தினார்கள். இதன்போது மாணவர்களின் பெயர்களை சேகரிப்பதில் போலீசார் ஆர்வமாக இருந்தார்கள். போலீசாரின் அச்சுறுத்தலுக்கு மத்தியிலும் கஞ்சியினை பரிமாறும் செயற்பாடுகளை மாணவர்கள் முன்னெடுத்த போதும் வீதியால் சென்ற கஞ்சியினை பெற வந்தவர்களை கூட போலீசார் அச்சுறுத்தி துரத்தியதை காண முடிந்தது. இதன்போது அங்கிருந்த கஞ்சி பானை மற்றும் அங்கு பயன்படுத்தப்பட்ட பாத்திரங்கள், அங்கிருந்த பல்கலைக்கழகத்திற்கு சொந்தமான மேசை என்பவற்றினை போலீசார் எடுத்து சென்றுள்ளனர். தமது இறந்த உறவுகளை நினைவு கூறுவதற்கான உரிமையினையும் சிங்கள போலீசார் மறுத்து முன்னெடுத்த அடாவடித்தனங்களை தாங்கள் கண்டிப்பதாக கிழக்கு பல்கலைக்கழக மாணவர்கள் இதன்போது கருத்துக்களை தெரிவித்தனர். தமிழ் தெரியும். இங்க உண்மையாவே நீங்க அந்த பேனரை அதுல பினார் வாய வெச்சிக்க வாணனா ඒක තමයි අදහස. යන්න. ආර சொன்ன நீங்க சொல்லுவீங்க. யாழ்ப்பாணத்துல ஒரு சட்டம் இங்க ஒரு சட்டமா? எங்கட உணர்வு நாங்க வழிகாட்டுறோம். யாழ்ப்பாணத்துல ஒரு சட்டம் இங்க ஒரு சட்டமா? லைட்றங்க என்ன? லைட்றங்க. சட்டத்தை துஷ்பிரயோகம் செய்ய நாட்டுல பட்டார பாப்பாங்க. நீ போசோறோம். இந்த கம்பஸ்ல இருந்து நாங்க எடுத்து எங்கட கஞ்சி வாங்க வழங்க வச்சிருந்த எடுத்து மேசைகள் அந்த பாத்திரங்கள் அனைத்தையும் வந்து அதை தட்டியெல்லாம் கொட்டி கஞ்சியெல்லாம் நுழைவாயிலுக்கு ஊற்றி எல்லாத்தையும் கொண்டு போயிட்டேன். இப்போ கேம்பஸுக்குள்ளேருந்து வழியால் நாங்களும் கைது செய்வோம், ஜெயிலுக்கு கொண்டு போவோம் அப்படின்னுலாம் சொல்லி நாங்கள் வந்து எந்த விதமான செயற்பாடும் செய்யலை. நீதிமன்றத்துக்கு எதிரான எந்த விஷயமும் செய்யலை. நாங்கள் வந்து இறந்த உறவுகளுக்கு வந்து நாங்கள் நினைவு வந்து அஞ்சலி செலுத்தி இதை வந்து எங்களோட குடும்பத்தில் இருந்து உறவுகள் வந்து செத்துருக்கேன் 2009ஆம் ஆண்டு. அதே மாதிரி இதில் இருக்கிற நிறைய பேற்ற குடும்பத்தில் இருந்து உறவுகள் வந்து நிறைய பேற்ற உறவுகள் வந்து அதில் வந்து மறிச்சிருக்கு. அவைக்கான நாங்கள் ஒரு நினைவை தான் செய்ய வந்து நாங்கள் இதில் வந்து பெரிய ஒரு அராஜகமான செயலை வந்து இந்த போலீஸார் வந்து இன்றைக்கு எங்களுக்கு செய்திருக்கணும். இதுக்கான நடவடிக்கை வந்து அரசாங்கம் கட்டாயம் எடுக்கணும். இதுக்கான இவர்களுக்கான ஒரு நடவடிக்கை அரசாங்கம் கட்டாயம் எடுக்கணும்னு நாங்கள் கேட்டுக்கிறோம்.